பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். தம்புள்ளை ஜும்மா பள்ளிவாசல் விடயம் தொடர்பாக அதில் ஏற்பட்ட சில பிரச்சனைகள் தொடர்பாக நேற்று ஜும்மாவுக்கு பின்னர் அங்கு ஏற்பட்ட சில குளறுபடிகள் சூழ்நிலைகளிலே இன்று அந்த இடத்துக்கு விஜயம் செய்து அந்த பிரச்சனைகள் தொடர்பாக ஆராய்வதற்காக நாங்கள் சென்றிருந்தோம். உண்மையிலேயே நேற்று ஏற்பட்ட அந்த பிரச்சனைகளின் போது பள்ளிவாசலுக்கோ அல்லது அங்குள்ள பொதுமக்களுக்கோ எந்த விதமான ஒரு ஆபத்தும் ஏற்படாமல் அரசாங்க, போலீஸ், இராணுவ, விசேட அதிரடிப்படைகள் மிக கவனமாக செயற்பட்டிருந்தார்கள். எந்த ஒரு பள்ளிவாசலுக்கு எந்த ஒரு சம்பவம் ஏற்பட்டிருக்கவில்லை. ஒரு சின்ன பாதிப்பு கூட பள்ளிவாசலுக்கு ஏற்பட்டிருக்கவில்லை. அங்கு இருந்து 50க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு கூட சின்ன ஒரு இழப்போ பாதிப்போ ஏற்பட்டிருக்கவில்லை. இருந்தாலும் அவர்கள் தொழுகையை நடத்த விடாமல் அந்த வந்த பௌத்த குருமார்கள் தொழுகையை நடத்தக்கூடாது என்று சொல்லி அவர்கள் அதை தடுத்து நிறுத்தியிருந்தார்கள். நாங்களும் அவர்களுக்கு பிரச்சனைகள் இருந்தால் தயவுசெய்து அதில் இருந்து நீங்கள் கலந்து கொள்ளுங்களும் நாங்கள் அவர்களுக்கு சொல்லியிருந்தோம். அந்த அடிப்படையிலே நேற்று அவர்கள் அந்த தொழுகை நடத்தாமல் அங்கு விட்டிருந்தார்கள். இன்று காலை நான் அந்த இடத்துக்கு சென்று முதலில் பிரதி போலீஸ் மா அதிபர், போலீஸ் அத்தியட்சகர், பிரதேச செயலாளர், அப்பிரதேச கிராம சேவை உத்தியோகத்தர் எல்லோரையும் அந்த பள்ளிவாசலுக்கு அழைத்து அங்குள்ள ஜமாத்தார்கள், பள்ளிவாசல் எல்லோரையும் பள்ளிவாசலுக்கு அழைத்து பள்ளிவாசலில் விசேட கலந்துரையாடல் நாங்கள் நடத்தினோம். அந்த கலந்துரையாடலின் போது அந்த பள்ளிவாசலில் இருக்கின்ற பிரச்சனைகள், நேற்று ஏற்பட்ட சூழ்நிலைகளை எங்களுக்கு அவர்கள் விளங்கப்படுத்தினார்கள். அதனைத் தொடர்ந்து அந்த இராணுவ பிரதி போலீஸ் மாதிரி உட்பட போலீஸ் அதிகாரிகள் இன்றிலிருந்து பள்ளிவாசல் பயன்படுத்தப்பட வேண்டும் என்று நான் வேண்டுகோள் விடுத்தேன். அந்த அடிப்படையில் அவர்கள் லுஹர் தொழுகையிலிருந்து நீங்கள் பள்ளியை பயன்படுத்துவதற்கு அனுமதித்தார்கள். அந்த அடிப்படையில் நாங்கள் உடனடியாக லுஹர் நேரத்துக்கு பள்ளியை நாங்கள் மீண்டும் திறந்து அங்கு நாங்கள் லுஹர் தொழுகையும் நாங்கள் நடத்தினோம். உண்மையிலேயே இதில் உள்ள பிரச்சனை அதனைத் தொடர்ந்து நான் இதற்கு பொறுப்பான பௌத்தகூரி இருக்கின்ற தம்புள்ள ரஜமஹா விஹாரைக்கு சென்று அங்குள்ள முக்கியஸ்தர்களையும் அதற்கு பொறுப்பான சில முகாமைத்துவ பணிப்பாளர்களை நாங்கள் சந்தித்து கலந்துரையாடினோம். அவர்களுடைய நிலைமைகளையும் அவர்கள் ஏன் இவ்வாறு செயற்பட்டார்கள் என்பதை பற்றி அவர்களோடு நாங்கள் பேசி ஒரு சுமூகமான சூழ்நிலை ஏற்பட வேண்டும் என்பதை பற்றி நான் அவர்களுக்கு விளங்கப்படுத்தினேன். இவ்வாறு மட்டக்களப்பில் இருக்கின்ற சிங்கள மக்களையும் பௌத்த விகாரைகளையும் நாங்கள் பாதுகாக்கின்றோமோ, அதுக்கு பொறுப்பாக இருக்கின்றோமோ, அதே போன்று இந்த பிரதேசங்களில் இருக்கின்ற பள்ளிவாசல்களையும் முஸ்லீம்களையும் பாதுகாக்கின்ற மிக பிரதானமான பொறுப்பை இந்த பௌத்த விகாரைகளும் பௌத்த பதகுருமாரும் நீங்கள் பொறுப்பேற்க வேண்டும். 2500 வரலாற்றை கொண்ட இந்த நாட்டிலே இன்றுமே சிங்கள மக்கள் முஸ்லீம்களை பாதுகாத்து வந்திருக்கின்றார்கள். அதே போன்று முஸ்லீம் மக்கள் சிங்கள மக்களையும் சிங்கள மன்னர்களையும் பாதுகாத்து வந்திருக்கின்றார்கள். கடந்த ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமை பிரச்சனை வந்தபோது கூட ஜெனீவாவிலே வாக்களித்த 15 நாடுகளிலே 9 முஸ்லிம் நாடுகள் வாக்களித்து இலங்கைக்கு ஆதரவாக செயற்பட்டார்கள். ஆகவே இந்த நிலைமைகளை விளங்கப்படுத்தி எங்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் பௌத்தர்களுக்கும் இடையிலே எந்த விதமான உறவும் பாதிப்பு ஏற்படாத வகையில் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்பட வேண்டும் என்று அந்த பௌத்த குருமாருக்கும் அந்த பன்சலையினுடைய முகாமத்துவ பணிப்பாளர்களுக்கு நான் மிகவும் அன்பான ஒரு வேண்டுகோளையும் கலந்துரையாடலையும் நாங்கள் நடத்தினோம். இந்த பிரச்சனை உண்மையிலேயே 1982ஆம் ஆண்டு இந்த பௌத்த ரஜமஹா விஹாரையும் அதனோடு சேர்ந்த பிரதேசங்களும் புனித பிரதேசமாக பிரகடனம் செய்யப்பட்டிருக்கின்றது. வர்த்தமானி பிரகடனம் மூலம் எங்களுடைய பள்ளிவாசல் சுமார் 40 ஆண்டுகளுக்கு மேல் அந்த பள்ளிவாசல் அது நடைமுறையில் இருந்தபோது கடந்த 7-8 ஆண்டுகளுக்கு முன்பு தான் அது வக்ஃபு போர்டிலே பள்ளிவாசலாக அதனை பதிவு செய்திருக்கின்றார்கள். அது அந்த பௌத்த விகாரையைச் சேர்ந்தவர்கள் நாங்கள் களவாக இதை பதிவு செய்திருக்கின்றோம். இது ஒரு புனித பிரதேசம் இருக்கின்ற போது இவ்வாறு செய்வதற்கு நாங்கள் அனுமதிக்கவில்லை. நீங்கள் சும்மா நாளாந்த பணிகளை அங்கே நீங்கள் செய்து கொண்டிருப்பதாகத்தான் நாங்கள் நினைத்து கொண்டோம். அதில் பிரச்சனை இல்லை. ஆனால் இவ்வாறு நீங்கள் மிக பெரும்பான்மையான மக்கள் கூடி வீதிகளை மூடி வீதிகளை பிளாக் பண்ணி வெள்ளிக்கிழமைகளிலே நடத்துகின்ற இதே உங்களுடைய மத வழிபாடுகளின் மூலம் பாரிய நீங்கள் இந்த பௌத்த அந்த இடத்துக்கு புனித தலத்துக்கு நீங்கள் பிரச்சனைகளை உண்டு பண்ணி கொண்டிருக்கும் என்பதுதான் அந்த பௌத்த குருமாருடைய பௌத்த சங்கத்தினுடைய ஒரு கோரிக்கையாக இருந்தது. ஆகவே நாங்கள் இது தொடர்பாக பிரதேச செயலாளரோடும் புத்த சாசன அமைச்சினுடைய செயலாளர் கேசன் ஹேரத், மாண்புமிகு பிரதம அமைச்சர் டிமு ஜெயரட்ன அவர்களோடு நான் இன்று காலை நேற்றிரவு எல்லோரோடு நாங்கள் கலந்துரையாடினோம். உண்மையிலேயே இந்த பள்ளிவாசல் அமைந்திருந்த காலங்களில் தம்புள்ள பழைய நகரம்தான் அந்த நகரமாக இருந்தது.
என்று புனித பிரதேசமாக பிரேமதாசா 1982ஆம் ஆண்டு பிரகடனம் செய்த போது அந்த நகரமும் முழுமையாக மாற்றப்பட்டு விட்டது. இப்பொழுது தம்புள்ளை நகரம் கொழும்பு பிரதான வீதியில் தம்புள்ளை நகரம் இருக்கின்றது. இந்த பழைய நகரத்திலே ஒன்றுமே கிடையாது, எல்லாமே உடைந்த பழைய கட்டிடங்கள், அவைகள் தான் அகற்றப்படுகின்ற நிலையிலே தான் புராதன கட்டிடங்களாகத்தான் அது காணப்படுகிறது. ஆகவே நாங்கள் இந்த அவர்களுடைய பௌத்த குருமாருடைய கோரிக்கை என்ன என்றால், நீங்கள் புனித பிரதேசத்துக்கு வெளியிலே உங்களுடைய பள்ளிவாசலை கொண்டு போங்கள். இது 82ஆம் ஆண்டு கெசட் பண்ணப்பட்ட எல்லைக்குள் இது இருப்பதால் இந்த பள்ளிவாசலை நீங்கள் இந்த எல்லையிலிருந்து வெளியிலே கொண்டு போய் நீங்கள் பள்ளிவாசல் நடத்துங்கள். நீங்கள் ஒரு பள்ளிவாசலை அமைப்பதையோ அல்லது வணக்க வழிபடுவதற்கு நாங்கள் எந்த விதமான தடையும் கிடையாது. இது ஒரு பௌத்த புனித பிரதேசத்துக்குள் இருந்து கொண்டு இந்த பணிகளை செய்வதில் தான் நாங்கள் இதை தடை செய்கின்றோம் என்று அந்த பௌத்த குருமாரும் அந்த மகா சங்கத்தைச் சேர்ந்த சில மிக பொறுப்பானவர்களும் எங்களோடு கதைத்து கலந்துரையாடினார்கள். எனவே இந்த விடயம் உண்மையிலே நாங்கள் இதை கலந்துரையாடி அரசியல் தலைவர்கள் மட்டத்திலே அகில இலங்கை ஜமியத்துல் உலமா அந்த பள்ளிவாசல் நம்பிக்கை எல்லோரும் கலந்துரையாடி இது தொடர்பில் ஒரு தெளிவான ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டி இருக்கின்றது. இதை நாங்கள் குறிப்பாக இந்த பள்ளிவாசலை நான் அங்கு விசாரித்த போது நேற்று ஊடகங்களிலே இந்த பள்ளிவாசல் முற்றுமுழுதாக தகர்க்கப்பட்டு விட்டது என்ற ஒரு தவறான ஒரு செய்திகள் பரப்பப்பட்டிருந்தது. உண்மையிலேயே ஒரு கம்பியை கூட ஒரு கதவை கூட அவர்கள் கலட்டவும் இல்லை, எந்த ஒரு பிரச்சனை நடக்கவில்லை. பௌத்த குருமார் 300க்கும் மேற்பட்ட பௌத்த குருமார் 2000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் ஊர்வலமாக வந்து தொழுகையை நிறுத்தி இருக்கிறார்கள். ஆகவே அங்கு எந்த ஒரு அசம்பாதம் நாங்கள் நேரடியாக சென்று பார்த்தோம். குறிப்பாக மௌலவியினுடைய அறையிலே நிறைய பொருட்கள் இருந்தது. ஒரு புத்தகத்தை கூட அவர் வெளியிலே போட்டிருக்கவில்லை. அந்த பள்ளிவாசலுக்குள் சில சகோதரர்கள் சில பிரச்சனைகள் இருந்தால் அவர் எந்த ஒரு பல்பை உடைத்தோ அல்லது ஒரு பள்ளிவாசலுக்கு எந்த ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கோம். நாங்கள் நேரடியாகவே அந்த பள்ளிவாசலை நாங்கள் பார்வையிட்டோம். ஆகவே இந்த சூழ்நிலைகளிலே இது நான் இன்று காலை 2 தரப்பாரையும் சந்தித்து பௌத்த சங்க அவளை சந்தித்து நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு சும்மான தீர்வு தர வேண்டும். நாங்கள் அதுக்கு ஆயத்தமாக இருக்கின்றோம். பௌத்த மதத்துக்கோ அல்லது பௌத்த குருமாருக்கோ அபகீர்த்தி ஏற்படுகின்ற எந்த ஒரு பணியிலும் முஸ்லிம் சமூகம் ஒருபோதும் நடந்துள்ளதுக்கு ஆயத்தமாக இல்லை. நாங்கள் எங்களுடைய எல்லா பணிகளும் உங்களோடு இணைந்ததாக இருக்க என்பதில் நாங்கள் மிகவும் கவனமாக இருக்கின்றோம். நான் அவர்களுக்கு சொன்னேன், ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்களுடைய சிந்தனையை இந்த நாட்டிலே தமிழ், முஸ்லீம், பௌத்தர்கள், சிங்கள என்ற எந்த ஒரு இனமும் கிடையாது. நாட்டை நேசிக்கின்றவர்கள், நாட்டை விரோதிகள் என்ற 2 இனம் மாத்திரம்தான் இருக்கின்றது. ஆகவே நாங்கள் எல்லோரும் இலங்கையர்கள் தான், முஸ்லீம்களாக இருக்கலாம், பௌத்தர்களாக இருக்கலாம், நாங்கள் எல்லோரும் ஒரே இனம் என்பதை நான் அவர்களுக்கு நினைவுபடுத்தியதோடு அவர்கள் எங்களுக்கு ஆலோசனை சொன்னார்கள். நீங்கள் புனித நகரத்துக்கு வெளியிலே மக்கள் முஸ்லீம்கள் இப்பொழுது செறிவாக இருக்கின்றார்கள். தம்புள்ளை நகரத்திலே மக்கள் முழு பேரும் இருக்கின்றார்கள். வர்த்தகம் தம்புள்ளை நகரிலே உங்களுடைய பள்ளிவாசலை நீங்கள் அமைத்துக் கொள்வதில் எங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை என்ற ஒரு கருத்தை அவர்கள் முன்வைத்தார்கள். ஆகவே நான் இது தொடர்பிலே பிரதேச செயலாளர், அங்கிருந்த பிரதி போலீஸ் அதிபர், கிராம சேவைத்துவர்களோடு தொடர்பில் நாங்கள் பேசியிருக்கிறோம். ஆகவே நாங்கள் இந்த பிரச்சனையை ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக மாற்றிக்கொள்ளாமல், ஏனென்றால் இந்த ஒரு சின்ன பிரச்சனை முழு நாட்டிலும் பிரச்சனையாக மாறினால் முஸ்லீம்கள் வடகிழக்கிலே நாங்கள் மிக பெரும்பான்மையாக வாழுகின்றோம். ஏனைய மாகாணங்கள் எங்களுக்கு தெரியும், நியூரலியா, பதுளை, குன்னார், கண்டி போன்ற பிரதேசங்களிலே 50-100 குடும்பங்கள் மலைகளுக்கு நடுவிலே லட்சக்கணக்கான பௌத்த சிங்கள மக்களுக்கு மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே. அங்கு ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படுமாக இருந்தால் அது பெரிய விளைவுகளை உண்டு பண்ணும். ஆகவே எங்களுக்கு ஒரு கவனம், எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லாமல் இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்க வேண்டிய பொறுப்பு இருக்கின்றது. ஆக அந்த அடிப்படையிலே எதிர்வருகின்ற 23ஆம் தேதி திங்கட்கிழமை தம்புள்ளை பிரதேச செயலகத்திலே இருதரப்பாரோடு நான் ஒரு பேச்சுவார்த்தையும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. அது எவ்வளோ தூரம் அந்த பேச்சுவார்த்தை ஒரு வெற்றிகரமாக அமையும் என்று நான் கருதவில்லை. என்றால் அரசியல் தலைமைகள் பங்கு பெற்ற சூழ்நிலையிலே ஒரு வெற்றிகரமான தீர்மானத்தை எடுக்க முடியாது. ஆகவே இன்ஷா அல்லாஹ் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். நான் பிரதமர் அவர்களோடு இன்னும் பேசவில்லை. போய் வந்ததன் பின்னர் நாளை காலை கௌரவ பிரதம மந்திரி அவர்களோடு பேசி செவ்வாய் புதன்கிழமை அளவிலே கொழும்பிலே ஒரு விசேட மகாநாட்டை ஜமியத்துல் உலமா, முஸ்லீம் அமைச்சர்கள், அங்கு பள்ளிவாசல் நம்பிக்கையாளர்கள், அந்த பௌத்த குருமார் எல்லோரையும் அழைத்து ஒரு சுமூகமான
இணக்கப்பாடு ஒன்றுக்கு நாங்கள் வருவதன் மூலம் இந்த பிரச்சனைக்கு எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலே ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும் காண்பதோடு இது இது என்னுடைய பார்வையிலே நான் இன்று அங்கு விஜயம் செய்த அடிப்படையிலே இறைவன் இதை எங்களுக்கு ஒரு வசதியான ஒரு சூழ்நிலையை உருவாக்குவதற்காக இவ்வாறான ஒரு பிரச்சனையை எங்களுக்கு இறைவன் உருவாக்கினான் என்று கூட, ஏனென்றால் சில வேளைகளில் செய்ய முடியாத ஒன்றை இந்த பிரச்சனையினூடாக அடைந்து கொள்வதற்காக அல்லாஹ் தஆலா பிரச்சனையை உருவாக்கினான் என்று கூட எங்களுக்கு தெரியாது. அவர்களாகவே பிரச்சனையை உருவாக்கி அவர்கள் மூலமாகவே எங்களுடைய நல்ல ஒரு தீர்வு கிடைக்க வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். ஆகவே அதற்காக எல்லோரும் ஒன்றுபட்டு நாங்கள் செயற்படக்கூடியதாக இருக்குமாக இருந்தால் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியும். அதை தவிர்த்து நாங்கள் இந்த பிரச்சனையை இலகுவாக தீர்ந்தால், நான் இன்று பேசிய வரையிலே பௌத்த அவர்கள் மிக வேகமாக இருக்கின்றார்கள். அவர்களுக்கான வானொலி, அவர்களுக்கான டிவி, அதனூடாக அவர்கள் தொடர்ச்சியான பிரச்சாரங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். நான் அந்த நங்கி என்கின்ற அந்த தொலைக்காட்சி அவர்களுடைய ரேடியோ ஊடாகத்தான் கடந்த 2-3 நாட்களாக சிங்கள மக்களை, பௌத்த மக்களை இதற்கு எதிராக வருமாறு அழைப்புகளை விடுத்து பயன்படுத்தி, நான் அந்த டிவியிலும் அந்த ரேடியோவில் நான் இன்று பேசினேன். நேரடியாக அந்த மக்களோடு லைவிலே நான் சிங்கள மக்களோடு நாங்கள் பேசினோம். நாங்கள் சொன்னோம், நாங்கள் ஒருபோதும் உங்களுக்கு எதிராக இருக்க விரும்பவும் இல்லை, அப்படி இருப்பதற்கான சூழ்நிலை உணர்வுகளும் இல்லை. நீங்கள் தான் எங்களுடைய பாதுகாவலர்கள், நாங்கள் உங்களுடைய பாதுகாவலர்கள், நாங்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். ஆகவே இந்த பிரச்சனையை சுமூகமாக தீர்க்கின்றவரை நாங்கள் எல்லோரும் பொறுமையோடு இருக்க வேண்டும் என்று அந்த சிங்கள பௌத்த மக்களோடு ரேடியோவிலும் டிவியிலும் எனக்கு பேசுகின்ற வாய்ப்பும் கிடைத்தது. ஆகவே இன்ஷா அல்லாஹ் மிக விரைவிலே இது ஒரு பிரச்சனைக்கு விரைவாக தீர்வு காணப்பட வேண்டும் என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். ஆகவே இதை 2 நாட்கள் 3 நாட்கள் பிந்தினால் கூட இது அடுத்த விபரீதமாக சில வழிகளில் மாறலாம். ஏனென்றால் அந்த பௌத்த குருவும் அவர்கள் இந்த விடயத்திலே இந்த பள்ளி ஷிஃப்ட் பண்ணப்பட வேண்டும், புனித பிரதேசத்துக்குள் இருந்து வெளியிலே கொண்டு வரப்பட வேண்டும் என்பதிலே அவர்கள் மிக கடுமையாக இருக்கின்றார்கள். ஆகவே நாங்கள் மிக விரைவாக எல்லோரும் ஒன்று சேர்ந்து அந்த ட்ரஸ்டிமார், அந்த எங்களுடைய அமைச்சர்கள், தலைவர்கள், உலமாக்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து இன்னும் 2-3 நாட்களுக்குள் நான் அவர்களிடத்திலே 2-3 நாட்கள் தீர்வு காணப்படுகின்ற வரை பொறுமையாக இருக்க வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலையையும் சொல்லியிருக்கின்றோம். மாத்தளை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்களோடும் நான் இன்று காலை அவர்களோடும் தொடர்பு கொண்டு தம்புள்ளையிலிருந்து நாங்கள் பேசியிருக்கின்றோம். ஆகவே இன்ஷா அல்லாஹ் எதிர்வருகின்ற திங்கள், செவ்வாய், புதன் நாட்களில் இந்த பிரச்சனைக்கு எல்லோரோடும் இணைந்து ஒரு சுமூகமான தீர்வை காண முடியும் என்று நான் நம்புகின்றேன்.